வணக்கம் பெரியவர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ருத்ராட்சம் போடுறோம். ருத்ராட்சம் என்ன கடவுள், அது ரொம்ப பக்தி இருக்கணும். நிறைய பேர் ருத்ராட்சம் நிறைய பேர் உலகத்தில் போடுறாங்க. இந்த ருத்ராட்சத்தை நெருக்கி போடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது தாழ்த்து ருத்ராட்சம்னு வச்சுக்கலாம். இது இப்படி போடுறோம். இப்போ ராத்திரி படுக்கும்போது என்ன பண்ணுறோம், இதை கயட்டி சாமியாரில் வச்சுட்டு தான் படுக்கணும். காம்பரை எழுந்து குளித்தப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் போடணும். அதான் ப்ரொசீஜர், நடைமுறை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ருத்ராட்சத்தை இப்படி நெருக்கிற மாதிரி போடுறாங்க. அது படுக்கும்போது கைட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. தப்பு இப்படி போடுறது. ருத்ராட்சம் கடவுள், மரியாதை கொடுக்க வேண்டாம், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ருத்ராட்சம் இப்போ ஷேவ் பண்ணும்போது இந்த க்ரீம் படவே கூடாது. பட்ட ருத்ராட்சம் போடுறது அர்த்தமே இல்லாமல் போயிடும். ருத்ராட்சம் கடவுள், ஒரு பயம் இருக்கணும். கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும், யாருமே கொடுக்கறது இல்லை. ருத்ராட்சத்தை ராத்திரி படுக்கும்போது கைட்டி சாமி வரல வச்சுட்டு தான் படுக்கணும். ருத்ராட்சத்தை இப்படி தான் ஸ்பேஸ் விட்டு தான், இடம் விட்டு தான் போடணும். கைட்ட வசதியாக இருக்கணும். ராத்திரி படுக்கும்போது கைட்டி சாமி வரல வச்சுட்டு காம்பு எழுந்து குளித்த அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தான் போடணும். ஏன் வாஷ் பண்ண சொல்கிறேன்னா, சாமி மரம் அப்படியே இருக்குது, சொல்ல முடியாது. எறும்பு ஏதாவது பட்டிருக்கும், எறும்பு அறிய போயிருக்கும், நம்ம போட்டு நம்மளுக்கு அரிப்பு அவதிப்படணுமா, அதுக்காக தான் வாஷ் பண்ணிவிட்டு போட சொல்கிறேன். இது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டேன். வாஷ் பண்ணுறது கிச்சன் சிங்கில் தான் வாஷ் பண்ணணும். இந்த வாஷ் பேஷன் பைப்பு, பாத்ரூம் பைப்பு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் கிச்சன் சிங்க்கு, இது ஹைஜீனுக்கு. அதுவும் ஒரு ருத்ராட்சம் கடவுள் இதெல்லாம் இந்த கண்ட பைப்பெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. பாத்ரூம் பைப்பு, வாஷ் பேஷன் பைப்பு அந்த மாதிரி பைப்பெல்லாம் வாஷ் பண்ணால் ருத்ராட்சம் போடுறதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நான் சொல்கிறது நல்ல சென்ஸ் எடுத்துன்னு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.